உங்களுக்கு சந்திரன் உச்சம் அப்படிங்கிறத விட சுக்கிரனோட இடம். பணங்காசை பற்றி கவலையே பட மாட்டீங்க, செலவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த பணம் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருவாயை ஈட்டக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். இந்த அழகு, அந்த முகத்தில் ஒரு கலை, இதெல்லாம் எப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு இருக்குங்க. ரிஷப ராசி லக்னத்துக்கே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ராசிக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா முன்னாடி போய் நின்றுக்குவீங்க. கிருத்திகை 3 பாதமும் அருமையாக அதில் இருக்கும். ரோகிணி 4 பாதம், சந்திரனுடைய ரோகிணி 4. கிருஷ்ண பகவான் யாருங்க? ரோகிணி தான். பெண்கள் சீக்கிரமா வசப்படுவாங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெண்கள்கிட்ட ஒரு நட்பு வச்சுக்கிறது. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் இவங்களுக்கும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கும் நல்ல ஒரு பேர் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்ப உங்களுக்கான இத்தனை விஷயங்கள் இருக்கு, நல்லா சொல்றீங்க மேடம். நமக்கு இருந்தாலும் ஒரு பணம் அப்படிங்கிற நெருக்கடி இருக்கு, ஒரு கடன் பிரச்சனை சுமையா இருக்கு, இப்போ கோச்சாரத்தில் தசாபுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறது 5 வயசு குழந்தை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம், அல்லது ஒரு பால்வாடியில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு புதன்கிழமை தோறும் ஒரு பேனா, நோட்டு, பென்சில் இது மாதிரி வாங்கி கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாப் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டாக நம்ம ராசியில இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள், இதை தான் நம்ம பொறுத்து சொல்றோம். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாளில் ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போகிறோம். ரிஷபராசி சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம், கால சக்கரத்துக்கு 2ஆம் பாவகம். எவ்வளவு பெரிய விஷயம். எப்பயுமே இந்த ரிஷபம் லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் ஒரு முன்னோர்கள் ஒரு நல்ல நிலையில, எப்படின்னா வீடு, பங்களா, ஒரு நல்ல ஒரு ஒரு முதன்மையா இருக்கிறது, ஒரு தலைமையா இருக்கிறது, ஒரு மக்கள் தொடர்போட இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விசேஷமாக இருந்து ஒரு குடும்பத்தோட இருந்து ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டமா இருந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டுங்க. உங்களுக்கு சந்திரன் உச்சம் அப்படிங்கிறத விட சுக்கிரனோட இடம். பணங்காசை பற்றி கவலையே பட மாட்டீங்க, செலவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த பணம் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருவாயை ஈட்டக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். இந்த அழகு, அந்த முகத்தில் ஒரு கலை, இதெல்லாம் எப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு இருக்குங்க. ரிஷப ராசி லக்னத்துக்கே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ராசிக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா முன்னாடி போய் நின்றுக்குவீங்க. நான் செய்கிறேங்க, என்ன செய்யணுங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்த காரியம் எல்லாமே
என்ன தொட்டு கொடுக்குறீங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ இல்லைங்க. ஆனால் அவங்க சூப்பராக வந்துடுறாங்க. நம்ம கூடயே தான் இருந்தாங்க, டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, பொருளாதாரம் மேம்படுது, நமக்கு சில விஷயங்கள் தடையாயிருது. இருக்கிறவங்களும் இருக்காங்க. மற்றவங்க இல்லை அப்படின்னா கிரக அமைப்புன்னு அர்த்தம். அப்போ ரிஷபத்துக்கு எந்த ஒரு விஷயமும் பொறுமையாக கேட்கறது, தலையை எப்படி ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிறது. அவங்க நடையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி உடம்பு அப்படி ஆட்டி தலையாட்டி தான் நடப்பாங்க. நம்மளோட விஷயம் தான் அந்த ராசியை வச்சு சொல்லிடலாம், முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். அந்த ரவுண்டு ஃபேஸ் இருக்குங்க, அந்த கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், 2ஆம் இடம் இல்லைங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு முக அமைப்போட சில விஷயங்கள் அசைவுகளோட பேசக்கூடியவங்க இந்த ஆக்டிவிட்டீஸில் நிறைய காட்டுவாங்க. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரானரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். நல்லா பேசக்கூடிய அமைப்பு, நிறைய விஷயங்களை சிந்தனை, நல்லா சிந்திக்கக்கூடிய அமைப்பு, மற்றவங்களையும் நல்லா சிந்திக்கக்கூடிய தன்மையை இவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஒரு குருவாக இருந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வழிகாட்டக்கூடிய, ஏன் இதெல்லாம் இத்தனை சொல்கிறேன், அந்த நட்சத்திரம் கொஞ்சம் பாருங்களேன். கிருத்திகை 3 பாதமும் அருமையாக அதில் இருக்கும். ரோகிணி 4 பாதம், சந்திரனுடைய ரோகிணி 4. கிருஷ்ண பகவான் யாருங்க? ரோகிணி தான். பெண்கள் சீக்கிரமா வசப்படுவாங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெண்கள்கிட்ட ஒரு நட்பு வச்சுக்கிறது. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் இவங்களுக்கும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கும் நல்ல ஒரு பேர் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது கரெக்டான ஒரு விஷயங்கள் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து வந்தாதான் நடக்கும். மேஷத்துக்கு எப்படின்னா எதா இருந்தாலும் கொஞ்சம் பிரேக் போட்டு கவனமாக எடுப்பாங்க. எப்படின்னா அவங்ககிட்ட அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. நல்ல கணவர் இவங்களே மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த அமைஞ்சுக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா லவ்ங்கிற விஷயத்தில் சட்டுன்னு அன்பை வச்சு அப்படியே விழுந்துருவீங்க. ரைட்டுங்க, பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அது செட் ஆகுமா, நம்ம ஏமாந்தோமா, நம்மளை ஏமாத்துனாங்களா, இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே ரொம்ப யோசிக்க மாட்டேங்க. யதார்த்தமாக பழகுனங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நிறைய விஷயத்தில் இந்த பழக்கத்திலேயோ இந்த நட்பு வட்டாரத்திலேயோ பணம் அப்படிங்கிறத இழந்துருவீங்க. அதே போல் நம்மளுடைய லக்ஸுரி, நம்மளுடைய விஷயங்கள் எப்பயுமே கொஞ்சம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணி நம்ம நல்ல ஆடம்பரமாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். அதில் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு கோடெல்லாம் உங்ககிட்ட தான் பார்க்கணும். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கிறது, பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறது, அலங்காரமாக தன்னை வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. தூய்மையான எண்ணம், அது கூட சொல்லலாம். சொல்லுவாங்களே, மனசில் எதுவுமே இல்லைப்பா, கவலை இல்லாத மனுஷன். ஆனால் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வேறு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் வெளியவே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே சரியே ஆயிரும் அப்படின்ட்டு. ஆக தன்னுடைய சந்ததிகள், குழந்தை குட்டிங்க, பேரம்பேத்திங்க, பின் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இருந்தாலும் தொழில், மருத்துவத்துறையில் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த இசைத்துறை, கலைத்துறை இதில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கான இத்தனை விஷயங்கள் இருக்குது, நல்லா சொல்கிறீங்க மேடம். நமக்கு இருந்தாலும் ஒரு பணம் அப்படிங்கிற நெருக்கடி இருக்குது, ஒரு கடன் பிரச்சனை சுமையாக இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் தசாபுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறது 5 வயசு குழந்தை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம், அல்லது ஒரு பால்வாடியில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு புதன்கிழமை தோறும் ஒரு பேனா, நோட்டு, பென்சில் இது மாதிரி வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ரிஷப ராசிக்கு என்னன்னா, ஸ்ரீரங்கநாதர் நின்ற கோல பெருமாளாகவும் கிடந்த கோல பெருமாளமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் புதன் அல்லது வெள்ளிக்கிழமை போய் துளசி, கற்கண்டு, மல்லிகைப்பூ, தாமரை, நெய் தீபம் இது மாதிரிலாம் போட்டு எப்பயுமே வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. தனம் பணம் பெருகும். இத்தனை இருந்தாலும் 2ஆம் இடம் உங்களுக்கு மிதுனங்க. இந்த யந்திரம் பாங்க, இந்த லக்கி ஸ்டோன் பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அதை வாங்கி போடுங்க.
எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு தருவேன். டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது. ரிஷபராசிக்காரங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.